மீண்டதாக இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாதபடி கிறிஸ்துவோடு கூட நாம் அறையப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறவர் என்று தெரியுமா யாருக்குன்னா? சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். பக்கத்தில் இருக்கிறவங்கள கரம் பிடிச்சி சகலத்தையும் எனக்கு கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்கள், சகலத்தையும் கர்த்தர் எனக்காக நன்மையாய் செய்வார். அல்லேலூயா, நன்மையாய் செய்வார். நான் உட்காந்துருக்கும்போது திடீர்னு ஆண்டவர் எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் சில காரியங்களை யோசிச்சிருந்தோம். எங்கள் மனோவுடைய கல்யாண விஷயத்தில் ஓலை கூற விஷயம் எனக்கு ஒரு மைண்டில் சொன்னாங்க. என்னங்க ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்னவே இது அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போவார்னு நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ அவங்க அப்பா போயிருந்தால் இன்றைக்கி வந்திருப்பாங்களா? அவங்க யாராவது வந்திருக்க முடியுமா? ஒருவேளை இன்றைக்கி அவங்க ஹாஸ்பிட்டலில் ஒருவேளை இங்கே வந்ததுனால தப்பிச்சு வந்துட்டாங்க. அங்கேயே இருந்ததுதான் இவங்க எல்லாம் அங்கே தான் இருந்திருக்கணும். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னவே ஆண்டவர் முன்குறிச்சி வந்தபடினால முன்னவே ஓலையை கூற வச்சுட்டு இந்த நாளில் இவங்க சந்தோஷமாகவே இன்றைக்கி அந்த ஓலையை கூறதுக்கு வந்திருக்கு. முதல் ஓலை இன்றைக்கி தான் கூறியிருக்கணும் இல்லையா? அடுத்து இன்னொரு வேலை வந்திருக்கோம், அடுத்து இன்னொரு 3 வேலை வந்திருக்கோம். ஆனால் ஆண்டவர் முன்குறித்து அது தெரியும். ஆண்டவர் ஆபத்து வரும், ஆனால் ஆபத்தில் பாதுகாப்பார்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாலே அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? மீன் எப்படி ஆயத்தம் பண்ணாரோ அதே மாதிரி கர்த்தர் அந்த காரியத்திலும் கர்த்தர் மன்னவுடைய திருமண காரியத்திலும் மனுஷங்க செய்கிறாங்க. ஆனால் கர்த்தரை சாதகமாக மாற்றினார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிறார். ஏன்னா நம் தேவனுக்கு தெரியுங்க, நமக்கு தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அவர் சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அதனால நம்ம நினைச்சுன்னு கொண்டிருக்கிறோம், இது நடந்துருச்சு, இது இப்படி ஆயிடுச்சு, அப்படி போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம கர்த்தரோடு இருந்தோம்னா, அவர் நம்மோடு இருந்தார்னா எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்று, எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாய் மாற்று. ஒரு நாள் ஒருபோதும் நமக்கு கர்த்தர் தீமை செய்யவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்ததற்கு இன்றைக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை கேட்ட நாம் தீர்மானம், அன்னுடைய சமூகத்தில் நான் இருப்பது யாரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக ஒருவேளை இந்த உலகத்தில் நான் ஓடிக்கொண்டு என்னுடைய ஓட்டம் தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதாய் தேவனோடு கூட சேர்ந்து ஓடுகிறனா என்று சொல்லி நான் ஒரு நோக்கம் எனக்கு உண்டு, என் தேவனை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர் தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மைத்தானே சித்தம் செய்வதே
எல்லாரும் சொல்லுவோம். ஓ தேவ சமூகத்தில் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த கால வேளையில கர்த்தரோடு கூட நாம் இருப்போமானால் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இலக்கை நோக்கி ஓட முடியும். தெய்வத்தின் சாயலாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த தெளிவு நம்மிடத்தில் வருமானால் நிச்சயமாய் நான் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த பொருளை சுதந்திரித்துக் கொள்வதற்காய் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் ஜெயமாய் மாறும், விடுதலையாய் மாறும், வெற்றியாய் மாறும், மகிமையாய் மாறும், சுகமாய் மாறும். இந்த உலகத்தில் உள்ளவைகள் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில தடை செய்வதற்கு எதுக்கும் முடியாது. ஏனென்று சொன்னால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஓடுகிற ஓட்டம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக, மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக என் தெய்வத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால இந்த உலகத்தில் அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு, இந்த உலகத்திலே பார்க்கிற காண்கிற அத்தனையும் உதறி தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போமானால், ஓடுவோமானால் நான் வெற்றியை சுதந்திரித்து, நன்மையை சுதந்திரித்து, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்மை நாமே ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். சகலத்தின் நன்மைக்கு எதுவாய் மாற்றுகிற தெய்வத்தை நீ இன்றைக்கு ஆராதிக்கிறபடினால அந்த தெய்வத்தை நீ பற்றி பிடித்துக் கொள்ளப்போது, அவரோடு உன்னை இணைத்துக் கொள்ளப்படும்போது, மறித்து நானா சதா காலங்களோடு வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன தெய்வம் கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறபடினால, நாம் அவரோடு இணைந்திருக்கிறபடினால நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள விசேஷத்தை அந்த விசுவாசத்தோடு கூட ஓடுகிறவர்களாய் நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை கேட்டவர்களா இல்லை, அதை நான் அபியாசப்படுத்த, அதை சுதந்திரத்துக் கொள்ள, அதை நான் இன்றைக்கு என்னை நோக்கி ஓடுகிற தெய்வத்தோடு கூட ஓடப்போகிறேன்னு சொல்லி ஓடுவோமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கடந்த அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்காய் பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்துக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை விசேஷமாய் இந்த நாட்டை கொடுத்த தாசனை குடும்பம் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடைபெற இந்த தேவனை உதவி செய்ய முடியாது. உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கோ. ஒளிபரிக்கும் மூலியமாக கேட்டுக்கொண்ட குடும்பங்களையும் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. புதிதாக இந்த குடும்பங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தப்பனே நீர் ஆசீர்வத்தை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய அநிநயிக்கமும் சமாதானம் பாதுகாவலும் நம்ம அனைவரோடு கூட கூட இன்றும் இன்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.